தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கும் சிவம், எதிலும் சிவம், அன்பே சிவம். சிவபெருமானை ஆதி கடவுளாக கொண்ட சைவ சமயத்தின் அன்பு நெறியையும் பக்தி நெறியையும் வளர்த்தவர்களில் முக்கியமானவர்கள் நாயன்மார்கள். அதேபோல் அறிவு நெறியை வளர்த்தவர்களின் குறிப்பிடத்தக்கவர்கள் சந்தானாச்சாரியார்கள் என்று அழைக்கப்படும் சந்தான குரவர்கள். இவர்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அதாவது அகசந்தான குரவர்கள், புறசந்தான குரவர்கள். அகசந்தான குரவர்கள் திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்யஞான தரிசினிகள், பரஞ்சோதியர் ஆவர். திரு கைலாய பரம்பரை என்பது திருநந்தி தேவரை குருவாக கொண்டு தொடங்கப்பட்டது. இவர்கள் 4 பேரும் திரு கைலாயத்துடன் நேரடியாக தொடர்பில் உள்ளதால் இவர்களை அகசந்தான குரவர்கள் என்று அழைக்கின்றனர். புறசந்தான குரவர்கள் அகசந்தான குரவர்களின் ஒருவராகிய பரஞ்சோதியாரின் சீடராக மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய 4வரும் புறசந்தான குரவர்கள் ஆவர். இப்படி அகசந்தான குரவர்கள் மற்றும் புறசந்தான குரவர்களின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம். அந்த வரிசையில் புறசந்தான குரவர்களில் 3ஆம் அவரான மறைஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. புறசந்தான குரவர்களில் மெய்கண்டாரின் சீடர் அருணந்தி சிவாச்சாரியார். அருணந்தி சிவாச்சாரியாரின் சீடர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் வெள்ளாற்றின் நதிக்கரையோரம் உள்ள பெண்ணாகடத்தில் பராசர கோத்திரத்தில் சாமவேத மரபில் பிறந்தவர். இவர் அருணந்தி சிவாச்சாரியாரிடம் உபதேசம் பெற்றவர். தில்லை சிதம்பரத்திற்கு வடகிழக்கில் உள்ள திருக்கலாஞ்சேரியில் வாழ்ந்து வந்தார். இவரிடம் சீடராய் இருந்தவர்கள் முக்கியமானவர்கள் உமாபதி சிவம் எனப்படும் சந்தான குரவர்களில் 4ஆம் ஆனவர். இன்னொருவர் மச்சு செட்டியார் என்னும் அருள் நமசிவாயர். மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் எழுதவில்லை என்ற பொதுவான கருத்து நிலவுகின்றது. அக்காலத்தில் தில்லை மூவாயிரவரில் முக்கியமான தலைமை பொறுப்பில் இருக்கும் தீட்சிதரை மேல தாளத்தோடு பல்லக்கில் தீவட்டி மரியாதையோடு அனுப்பி வைக்கும் வழக்கம் இருந்து வந்தது. பகல் நேரமானாலும் இந்த தீவெட்டி மரியாதை உண்டு. ஒரு நாள் உமாபதி சிவாச்சாரியார் அப்படியே கோவிலில் வழிபாடுகளை முடித்துக்கொண்டு பல்லக்கில் அமர்ந்து தீவெட்டி மரியாதை சகிதம் மேல தாளத்தோடு சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த மறைஞான சம்பந்தர் இதை கண்டதும், பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் என்று உமாபதி சிவத்தின் காதில் விழும்படி சத்தமாக சொல்லி சிரித்தார். அதை கேட்ட உமாபதி சிவத்திற்கு அதன் தாற்பயம் புரிய அவர் மனதில் அந்த வித்து விழுந்து ஞான அக்னி பற்றி கொண்டது. பல்லக்கில் இருந்து அப்படியே குதித்து மறைஞான சம்பந்தரின் கால்களில் விழுந்து வணங்கி தன்னை சீடராக ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார். மறைஞான சம்பந்தர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து எழுந்து நடக்கத் தொடங்கினார். உமாபதி சிவம் அவரை பின்பற்றினார். சற்று தூரம் சென்ற மறைஞான சம்பந்தர் ஒரு வீட்டு வாசலில் நிற்க அங்கே அவர் கைகளில் கூழை வார்த்தனர். அந்த கூழை அப்படியே கைகளில் ஏந்தி குடித்தார் மறைஞான சம்பந்தர். அப்போது கூழ் அவர் கைகளின் வழியே வழிந்தது. மறைஞான சம்பந்தர் கையிலிருந்து வழிந்த கூழை குரு பிரசாதம் என கூறிவிட்டு கைகளில் வாங்கி குடித்தார். அன்று முதல் மறைஞான சம்பந்தரின் ஆயத்த சீடரானார் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவம் மறைஞான சம்பந்த குருவின் மீது கொண்ட ஈடுபாட்டால் எழுதிய நூல் செஞ்சுவிடி தூது என்பதாகும். மறைஞான சம்பந்தர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். திருக்கலாஞ்சேரியில் வசித்து அவர் அங்கேயே முக்தியடைந்தார். திருக்கலாஞ்சேரி தற்போது சிங்காரத்தோப்பு என்ற பெயரில் வழங்கப்படுகின்றது. இங்கேயே மறைஞான சம்பந்தரின் மடமும் திருக்கலாஞ்செடியுடைய மகாதேவர் கோவிலும் உள்ளது. மடத்திலேயே மறைஞான சம்பந்தரின் சமாதி உள்ளது. மடமும் சமாதியும் திருவாவடுதுறை ஆதீனத்தின் பொறுப்பில் உள்ளது. இவரின் குரு பூஜை நட்சத்திரம் ஆவணி மாதம் உத்திரம் நட்சத்திரம். அடுத்த பதிவில் புறசந்தான குரவர்களின் 4ஆம் ஆனவரான உமாபதி சிவாச்சாரியாரை பற்றி பார்க்கலாம்.
மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். சர்வம் சிவார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.